மிகவும் எதிர்பார்த்த ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ வீடியோ நேற்று வெளியானது பொங்கல் முன்னிட்டு. ஏற்கனவே அவருடைய பிறந்தநாள் அன்று வெளியாக வேண்டிய வீடியோ சில காரணங்களால தாமதமா வெளியாயிருக்குது. அவங்க ஒரு பேட்டர்னே வச்சுருக்காங்க. அனிருத்தும் இவரும் உட்காந்து பேசுறது. இத ஒவ்வொரு படத்துக்குமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. சென்டிமெண்ட்டா பண்றாரா? அல்லது நல்லா இருக்கும்னு நெனச்சு பண்றாரான்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. அது அத விட்டுறாம அவங்க தொடர்ந்தா கூட நல்லது தான். ரொம்ப ஃபன்னியா ஒரு வெடிகுண்டு பக்கத்துல விழும். போற அவசரத்துல விட்டு போயிட்டாரு. அது விழுந்தது கூட கவனிக்காம போறாரு பாருங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபன்னா இருந்துச்சு. ஆனால் அந்த டூப் போட்டது மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமா ஆமா. பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல நடந்து வரும்போது பின்னாடி தெரியுது அவர் இல்லன்ட்டு. கார்ல பறக்கிற சீன் பார்த்தோம்னா, இது ரஜினிகாந்த் படமா? இல்ல பாலையா படமா? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க. ரஜினி படமே பாலையா படம் மாரிலாம் இருந்திருக்குங்க. அவரே ஒரு காலத்துல அப்படியே குதிரையில போய் விரட்டிட்டு போய் ஏரோப்ளேன் இழுத்து இதுல கட்டிவிடுவாரு. ஸோ அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்துச்சு. பொதுவாவே பார்ட் 2 படங்கள் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டா சிலர் தொடர்ச்சியா ட்ரால் பண்ணி நம்ப வச்சுட்டாங்க இல்லையா? சோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லையா? இந்த இல்ல படத்துல அவர் பார்ட் 2 மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்ல. அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பார்ட் 2 மேலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நடுவுல சந்திரமுகி 2 அவரை போய் கேட்கும்பொழுது அவர் அந்த பதில் தான் சொல்லியிருந்தார். இன்னொன்று அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை இங்கே ரொம்ப சாதாரணமாக ஒரு படப்பிடிப்பு தளத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா இது இன்னொரு படப்பிடிப்பு தளத்துலையும் நம்ம பண்ண என்னன்னு தோணும். அது வேண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்லாமல் இருந்தோம். பட் இந்த பயோபிக் விஷயத்தை அவர் பேசினோடனே சரி இதை நம்ம சொல்லுவோமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன். பட் ரஜினியை அவங்க இல்ட்ரீட் பண்ணாங்க. அந்த செட்டில் ரஜினியை இல்ட்ரீட் பண்ணாங்க. ஒரு மனவேதனையோடு தான் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இனிமேல் நான் சங்கரோடு இணைந்து படம் பண்ண மாட்டேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லியே இருந்திருக்காரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம். மிகவும் எதிர்பார்த்த ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ வீடியோ நேற்று வெளியானது பொங்கல் முன்னிட்டு. ஏற்கனவே அவருடைய பிறந்தநாள் அன்று வெளியாக வேண்டிய வீடியோ சில காரணங்களால தாமதமாக வெளியாயிருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இருந்தது? ப்ரோமோலேருந்தே நம்முடைய சாதனைகளை ஆரம்பிக்கணும்னு நினச்சி சில பேர் செய்வாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தினுடைய ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரஜினிங்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணுமோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு பேட்டர்னே வச்சுருக்காங்க. அனிருத்தும் இவரும் உட்காந்து பேசுகிறது. இதை ஒவ்வொரு படத்துக்குமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. சென்டிமெண்ட்டாக பண்ணுறாரா? அல்லது நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணுறாரான்னு தெரில. பட் நல்லா இருக்குது. அது அதை விட்டுறாமல் அவங்க தொடர்ந்தா கூட நல்லது தான். ரொம்ப ஃபன்னியாக ஒரு வெடிகுண்டு பக்கத்தில் விழும். போகிற அவசரத்தில் விட்டு போயிட்டாரு. அது விழுந்தது கூட கவனிக்காமல் போகிறாரு பாருங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆக்ஷன் மூடு அது கரெக்டாக படத்தில் எவ்வளோ இருக்குங்கிறத ப்ரோமோவிலே சொல்லியிருக்காரு. எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த டூப் போட்டது மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் நடந்து வரும்போது பின்னாடி தெரியுது அவர் இல்லைன்னு தெரியுது. நான் பார்க்கும் பொழுதே ரஜினி படத்தில் ரஜினி தானே இவ்வளோ வேலையும் செய்யணும், வேறு யாரா அதை செஞ்சுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அது ரஜினிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. பட் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு பையனை இது பண்ணுற மாதிரி இறக்குற மாதிரி. இந்த படம் எப்படி சார் ஆரம்பிக்கும்? அதோட கண்டினியூஷனா இதான் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் 2? ஜெயிலர் 2 அப்படியே அதுலேருந்து கண்டினியூஷன் தான். ஓகே. ஆமாம். எப்போவுமே இப்போ நீங்கள் அதோட தொடர்ச்சி தான் இங்கே பேசப்படும். நீங்கள் அதை விட்டுட்டு டைட்டில் மட்டும் அதை வச்சுட்டு வேற ஒரு கதையை அல்லது வேற ஒரு ஹீரோவை வச்சு பண்ணும்பொழுது அது எடுபடாது. பட் இது விட்ட இடத்துலேருந்து தான் தொடர்றாங்க. அந்த பையன் இல்லாமல் அல்லது அவர் எப்படியோ தப்பிச்சு உயிரோட வர்றாருங்கிற மாதிரி எங்கேயாவது கதையை மாற்றி கூட கொண்டு வருவாங்க. தெரியாதுல்ல. ஓகே. கார்ல பறக்கிற சீன் பார்த்தோன்னா இது ரஜினிகாந்த் படமா? இல்லை பாலையா படமா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி ரஜினி படமே பாலையா படம் மாதிரிலாம் இருந்திருக்குங்க. அவரே ஒரு காலத்தில் அப்படியே குதிரையில் போய் விரட்டிட்டு போய் ஏரோப்ளேன் இழுத்து இதில் கட்டிவிடுவார். ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு. ஸோ அதனால் பாலையாவுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பீஸ்ட் பட தோல்விக்கு அப்புறமா நெல்சன் அவர்கள் ரொம்பவே ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சார். விருது வழங்கும் விழாவில் கூட பார்த்தீங்கன்னா யாரும் பவுன்சர்லாம் இல்லாமல் தனியாக நடந்து வர மாதிரி அது அவருமே ரொம்ப பின்னாட்களில் பேட்டிகளில் சொல்லியிருந்தார். வெற்றி கொடுத்தா தான் இப்படி தோல்வி அடைஞ்சா அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். ஜெயிலர் படம் மூலமாக மீண்டும் வந்துட்டார் இல்லையா? ஸோ ஓரளவு கமர்ஷியலாக கொண்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா? அந்த அழுத்தம் இருக்குமா இன்னும் அவருக்கு? இல்லை, அழுத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு டைம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த படம் பீஸ்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அவசரமாக இவங்க ஒரு படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணது தான். வேற ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்தவரை டக்குன்னு தூக்கிட்டு இன்னொரு படம் போகணும், இந்த இவ்வளோ தான் டைம் இருக்குன்ட்டாங்க.
அவரும் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய படம் கிடைக்கும் போது நம்ம வேணான்னு சொல்லக்கூடாதுன்ட்டு ஓகேன்ட்டார். இங்கேருந்து வந்து ஜார்ஜியாவுக்கு எங்கேயோ ஷூட்டிங் போனாங்க. பீஸ்ட்டு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலு. அங்கே போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாம் இப்போ வலைபேச்சியில் பேசியிருந்தோம். இன்றைக்கெல்லாம் அவங்க ஷூட்டிங்கே எடுக்கல. ஃபுல்லாக வந்து யூனிட்டை வச்சுட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் எப்போ ஆரம்பித்தாங்கங்கிறதே நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே சும்மா நாம்கி வாசா போய் அங்கே சும்மா விளையாண்டுட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவர் இன்னும் கதையை ரெடி பண்ணலன்னு அப்போ சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த படம் வெளிவரும்போது அதுதான் நடந்துச்சு. கதையை ரெடி பண்ணாமல் போகிற ஒரு டைரக்டருக்கு என்ன சிக்கல் வருமோ அது வந்துச்சு. பட் நல்ல வேளையாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் பட்ட அவமானத்திலேருந்து அவர் ஒரு பெரிய பாடத்தை எடுத்துக்கிட்டு ஜெயிலரை வந்து ஒரு சிறப்பான படமாக கொடுத்துட்டாரு. அந்த படத்தினுடைய வெற்றி வந்து அதிரி புதிரியான ஒரு வெற்றியாக எல்லாருக்கும் காரு. ஆமாம் போயிட்டு இருந்தது. ஆமாம். அது அப்படி கார் கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. கண்டிப்பா. இப்போ சன் பிக்சர்ஸுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்க பாராட்டுகளை சொல்லணும். ஏன்னா நிறைய சம்பாரித்தோம், அதான் டைரக்டர் கொடுத்துட்டோம், ஹீரோவை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் எது கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் தானு சார் ஃபார்முலா அது. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சம்பளம் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அந்த படம் அவர் நினைச்சதை விட பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்தை கொண்டு போய் கொடுப்பார், இது வச்சுக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒருத்தர் அவர். ஸோ கிட்டத்தட்ட சன்னும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த பெருந்தன்மையை தொடர்ந்து அவங்க நெல்சன்ட்ட கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த படத்துக்கு அவங்க அவசரப்படுத்தவே இல்லை. அதே மாதிரி அவரும் வந்து எனக்கு ஒரு 13 மாதம் கொடுத்துருக்கேன், என்னை வந்து படம் ஆரம்பித்தது முடிக்கிறதுக்கு ஒரு 13 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, நடுவில் அவசரப்படுத்தாதீங்கன்னு இருக்காங்க. ஓகேன்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் டைரக்டர் கொடுக்கணும்ல. அதில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் மோகன்லால், அப்புறம் சிவராஜ்குமார்னு பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. பேன் இந்தியா படமாக தான் உருவாயிருக்கும். ஸோ இதுலேயுமே அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. சிவராஜ்குமார் மட்டும்தான் நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவருமே ரெக்கவர் ஆகி வந்துட்டார். இந்த ஷூட்டிங் போகும்பொழுது எப்படியும் ஏதாவது ஒரு ஷெட்யூலில் வந்து ஜாயின் பண்ணிப்பார் அவர். நிச்சயமாக அந்த பேக்கேஜ் அப்படியே இருக்கும். பொதுவாகவே பார்ட் 2 படங்கள் வந்து தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக சிலர் வந்து தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணி நம்ப வச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லையா இந்த படத்தில்? இல்லை, அவர் பார்ட் 2 மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இப்போ பார்ட் 2 மேலெலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நடுவில் வந்து சந்திரமுகி 2 அவரை போய் கேட்கும்பொழுது அவர் அந்த பதில் தான் சொல்லியிருந்தார். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பார்ட் 2ங்கிறது முந்தைய படத்தினுடைய அந்த தராதரத்தையே அது வந்து காலி பண்ணிடுது சில நேரங்கள்லங்கிறது அவருடைய அபிப்பிராயமாக இருக்குது. பட் இந்த படத்தை அவர் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று வந்து அந்த படம் வெற்றின்னு உடனே அறிவிக்கப்பட்டது. இது டக்குன்னு கூப்பிட்டு ரஜினிக்கு ஒரு பெரிய அட்வான்ஸு, இவருக்கு ஒரு பெரிய அட்வான்ஸை கொடுத்து நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அது எப்படி இருந்தாலும் நெல்சன் வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்ததுனால அது ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அந்த படத்தை பற்றின சமீப காலமாக எந்த இதுவுமே நியூஸுமே இல்லை. ஆனால் வந்து திடீர்னு வந்து ப்ரொமோ வெளியிட்டாங்க இல்லையா? இல்லை, நம்ம ஏற்கனவே வலைபேச்சில் சொல்லியிருந்தோமே. ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவில் இந்த இது நடக்குதுங்கிறது வரைக்கும் நம்ம சொன்னோம். இந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று எடுக்க போகிறாங்கன்னு சொன்னோம். அந்த ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்கு சார். அதே போல் இன்னொரு பக்கம் சங்கர் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது நான் ரஜினிகாந்த் அவருடைய பயோபிக்கை எடுக்க போகிறேன்னு அவர் சொல்லலை. நெறியாளர் கேட்ட உடனே இது கூட எனக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சங்கர் இயக்கத்தில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தொடர்பாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பல பேர் பார்த்தாங்களான்னு தெரியல. பட் சங்கர் அதை பார்த்துருக்கார். அது தொடர்பாக ஒரு கேள்வியை அந்த சேனலில் எழுப்பும்போது அவர் அந்த கேள்விக்கு நேரடியாக அப்படி இல்லைன்னுலாம் அவர் சொல்லலை. சொல்கிறவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா தெரியலையா அப்படின்ட்டு அதை கடந்து போயிட்டார். அதாவது நம்மெல்லாம் போய் சொல்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நடந்தது உண்மைங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த இடத்தில் இருந்தவர்கள் சொன்ன தகவல். அதையும் நான் வந்து பல வருடங்களாக மனதில் பூட்டி வச்சுருந்த தகவல். அதை வெளியில் சொல்ல வேண்டாம். ஒன்று ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா, அது ரஜினிக்கு பெரிய இழுக்காக இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை இங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு படப்பிடிப்பு தளத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு படப்பிடிப்பு தளத்துலேயும் நம்ம பண்ண என்னன்னு தோணும். அது வேண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்லாமல் இருந்தோம். பட் இந்த பயோபிக் விஷயத்தை அவர் பேசினோடனே சரி இதை நம்ம சொல்லுவோமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சொன்னேன். பட் ரஜினியை வந்து அவங்க இல்ட்ரீட் பண்ணாங்க. அந்த செட்டில் வந்து ரஜினியை இல்ட்ரீட் பண்ணாங்க. ஒரு மனவேதனையோடு தான் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இனிமேல் நான் சங்கரோடு இணைந்து படம் பண்ண மாட்டேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லியே இருந்திருக்கார் அந்த டைமில். ஸோ அதனால தான் வந்து அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொன்று, பயோபிக்குங்கிறது சம்மந்தப்பட்ட நடிகரை வச்சுக்கிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்தில் எங்கேயாவது கடைசியாக ஒரு இடத்துக்கு அவர் வந்தால் போதும். அந்த இடத்துக்காவது அவர் வரணும்ல, அதுக்கு மனசு இடம் கொடுக்கணும்ல. மேக்ஸிமம் ரஜினி பண்ண மாட்டாருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்டில்லு கூட வரலாம். நமக்கு அது தெரியாது. ஏன்னா எப்போவுமே வந்து இது நமக்குள்ள நல்லதோ கெட்டதோ நமக்குள்ளே போகட்டும்ங்கிற ஒரு ஒற்றுமை வந்து சில பேருக்கு உண்டு திரைத்துறையில்.
ஸோ அதனால் வந்து யாரோ ஒருத்தர் எதுக்கு பழி போடணும், நம்ம இப்படி கூட ஒரு ஸ்டில்லை வெளியிடுவோமே அப்படின்னு கூட வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிந்து ரஜினி மனதார இதில் வரப்போகிறதில்ல. ஸோ அதே போல் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே தாட் இருக்கும்ல, ஒரு பயோபிக்னு வந்துன்னா உண்மையும் சொல்லணும், என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கையில் பெர்சனலாகவும் சரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் காட்சிப்படுத்தும் போது ரஜினிகாந்த் ஏற்றுக்குவாரா, ஒத்துக்குவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ரஜினிக்கு பயோபிக்கை எழுதணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. புத்தகமாக எழுதணும். புத்தகமாக அவருடைய சுயசரிதை புத்தகமாக வரணும்னு ஒரு ஆசைப்பட்டு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன்ட்ட சொல்லி அவரை வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. ஓகே. வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் 2 பேரும் ட்ராவல் பண்ணாங்க. ரஜினி வந்து தன் வாழ்வில் நடந்த பல சம்பவங்களை அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி நிறுத்திட்டார். ஒன்றும் பயோபிக்குன்னா அதில் உண்மை இருக்கணும், நான் வந்து இதில் பொய் சொல்ல முடியாது, நான் பல உண்மைகளை மறைக்கவும் முடியாது, ஸோ அதனால் இந்த பயோபிக்கு வேணாம் அப்படின்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் கை கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டார். ரஜினிக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதில் உண்மை இல்லைன்னா அது சொல்லக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருந்ததுனால அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுதானே இதில் நடக்கும். வேணான்னு தான் அவர் சொல்ல போகிறார். யாராவது அப்ரோச் பண்ணால் கூட இல்லைங்க வேண்டாங்கன்னு தான் சொல்லுவார் அவர். ஒருவேளை எடுக்கப்பட்டால் இப்போ இருக்கிற நடிகர்கள் யார் நடித்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற நடிகர்களில் சிம்புவும் தனுஷும் நடித்தா கரெக்டாக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேரில் யாராவது ஒருத்தர், 2 பேருமே ரஜினியை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் வந்து ரஜினியினுடைய மருமகனாக மாறின பிறகு மெல்ல மெல்ல சந்திரமுகியாகவே மாறினார் அவர். பல மேடைகளில் ரஜினி மாதிரி நிற்கிறது, ரஜினி மாதிரி மேனரிசம், கதை சொல்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அப்படியே ரஜினியாகவே அவரை வந்து உருவாக்கிட்டார். சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் ரஜினியை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நாளைய சூப்பர் ஸ்டார் நீதான்னு உருவாக்குனாங்க. அவருக்கும் நிறைய அந்த ரஜினி மேனரிசங்கள்லாம் உண்டு. ஸோ ஒருவேளை அப்படி பண்ணுனா 2 பேரும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.